வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது விருதுநகர் தொகுதியில் தேமுதிக தோல்வி கிடையாது, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்த் அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய தேமுதிக வேட்பாளராக திகழக்கூடிய விஜய பிரபாகரன் அவர்கள் அங்கு பெரும் விதலில் ஆதரவு பரப்புரை என்று அங்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை தமக்கு ஆதரவாக மாற்றியிருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் அவருக்கு ஆதரவாக பலவிதமான வாக்குகள் விழுந்திருக்கிறது என்று வாக்குப்பதிவன்று, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதியே தெரிய வந்தது. ஆனால் தற்போது தேர்தல் முடிவுகள் எண்ணப்பட்டு தற்போது அவர் தோல்வி 4300க்கும் மேற்பட்ட வாக்குகளில் தோல்வியை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அதாவது என்னவென்றால், வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி காலையிலிருந்து எண்ணப்பட்டிருந்த நிலைமையில் முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று என்று அடுத்தடுத்தாக சுற்றுகளில் விஜய பிரபாகரனே முன்னிலையில் இருந்தார். அதாவது தேமுதிக கட்சியே விருதுநகர் தொகுதியில் முன்னிலையில் இருந்தது என்று நாம் கூறலாம். அங்கு விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டிகள். முதலில் பாஜக தரப்பில் இருந்து தற்பொழுது சரத்குமார், அதாவது ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிட்டார்கள். திமுக காங்கிரஸ் போட்டியில் தற்பொழுது மாணிக்கம் தாக்கூர், நாம் தமிழர் கட்சியின் முக்கிய வேட்பாளர், தற்பொழுது தேமுதிகவில் விஜய பிரபாகரன் என்ற நட்சத்திர வேட்பாளர். இவர்கள் 4 முனை போட்டியில் தற்பொழுது விருதுநகரில் மிக பரபரப்பாக விறுவிறுப்பாக நடந்தது. அதில் குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை அன்று தற்பொழுது மதியம் வரை சிறப்பாக எண்ணப்பட்டிருந்த நிலைமையில் மதியத்திற்கு பிறகு எண்ணப்பட்ட வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக நம்மளுடைய தேமுதிக பொதுச் செயலாளராக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதில் என்னவென்றால், முறைகேடு இருந்திருப்பதாகவும் அதை ஜனாதிபதியிடம் முறையிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது அதற்கு முன்னதாக எண்ணப்பட்ட சுற்றுகளில் எப்படி முன்னிலை வகித்தவர், அதன் பிறகு படிப்படியாக குறைந்ததற்கான காரணம் என்ன, ஏதேனும் உள்ளடி வேலைகள் நடந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்த காரணமாக தற்பொழுது மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு தேர்தலில் நடந்திருக்கிறது. திமுக வெற்றி பெற்ற 39 தொகுதிகளில் 40 என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்று பலவிதமான குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைத்திருக்கிறார். இதனால் இந்த ஒரு தேர்தல் இல்லை, அடுத்து வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக 2026 மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் விருதுநகர் தொகுதியை கைப்பற்றுவோம் என்று பிரேமலதா தரப்பில் கூறப்பட்டு கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் தேமுதிகவின் பெரும்பான்மையே விருதுநகர் தான். அங்கே அவர்களை பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் ஆதரவு கூடும் என்ற ஒரு நம்பிக்கையில் தேமுதிக மீண்டும் அங்கு களமிறப்பதாகவும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.